தி பெஸ்ட் ஹெல்த் மிக்ஸ் பவுடர். ஒருத்தருக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் போதும். 3 வேளை ஒழுங்கா சாப்பிட்றமோ இல்லையோ, ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது ஒரு டம்ளராவது இந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடரை வீட்டில் இருக்கிற குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பல ஆரோக்கியங்களை அள்ளி தரக்கூடிய இந்த பெஸ்டான ஹெல்த் மிக்ஸ் பவுடர் ரெசிபி நம்ம வீட்டிலேயே ரொம்ப சுவையா தரமா எப்படி செய்யறதுன்னு பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்யறதுக்காக கடாயில நான் இந்த கப்பால 1 கப் அளவுக்கு கேழ்வரகு இதுல சேர்த்துக்கிறேன். நான் எடுத்திருக்கக்கூடிய கப்போட மெஷர்மெண்ட் பாத்தீங்கன்னா கரெக்டா 200 கிராம் அளவுடைய கப்பு. இப்போ இந்த கேழ்வரகை நல்ல ஒரு மிதமான தீயில நல்ல முறுமுறுன்னு வர்ற அளவுக்கு இது போல பக்குவமா நல்லா வறுத்துக்கோங்க. வறுபட்ட இந்த கேழ்வரகை வேற ஒரு அகலமான தட்டுல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இது அப்படியே நல்லா ஃபேன் காத்துக்கு கீழே ஆறிக்கிட்டே இருக்கட்டும். இப்போ அதே கடாயில அதே கப்பால, அதாவது 200 கிராம் அளவுடைய கப்பால 1 கப்பு அளவுக்கு முழு கோதுமை சேர்த்துக்கலாம். கூடுமான அளவுக்கு நம்ம வறுக்கக்கூடிய பொருளை கொஞ்சம் நிதானமா பொறுமையா இதே போல நல்லா பக்குவமா முறுமுறுன்னு வறுத்து செய்யுங்க. அப்பதான் நாள் பட வச்சு சாப்பிட்றதுக்கு பொடி கெட்டு போகாம இருக்கும். இப்ப இதையுமே கேழ்வரகு எப்படி வறுத்தோமோ அதே மாதிரி நல்லா முறுமுறுப்பா பக்குவமா வறுத்துட்டு அதே தட்டுக்கு கொட்டி சேர்த்துடலாம். அதுவும் ஆறிக்கிட்டே இருக்கட்டும். இப்ப அடுத்ததா அதே கப்பால 200 கிராம் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். மேக்சிமம் தோலோட இருக்கிற கருப்பு உளுந்தாவே செலக்ட் பண்ணிக்கோங்க, அப்பதான் சத்து அதிகமா இருக்கும். இப்ப இதையுமே நல்லா சிவக்க வறுத்துக்கோங்க. இந்த உளுந்து வறுக்கும் போது உளுந்துல இருந்து வறுக்கக்கூடிய வாசனை நல்லா கமகமன்னு வரணும். அதே மாதிரி உளுந்தோட நிறமும் இதே போல நல்லா சிவந்து வரணும். இப்போ வறுத்தாச்சு. இப்ப இதையுமே அதே தட்டுக்கு சேர்த்துடலாம். அது ஆறிட்டே இருக்கட்டும். அடுத்ததா நான் எடுத்திருக்கக்கூடிய அதே கப்பால 1/2 கப்பு அளவுக்கு, அதாவது 100 கிராம் அளவுக்கு சோளம் இதுல சேர்த்திருக்கேன். இந்த சோளம் பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு மாதுளம் பழத்துக்குள்ள இருக்கிற முத்துக்கள் மாதிரி நல்ல குண்டு குண்டா முத்துக்கள் போலவே இருக்கும். இந்த மாதிரி சோளத்தை எடுத்துக்கோங்க. இதை நல்லா வறுத்துட்டு பாத்தீங்கன்னா நல்லா பட்டு பட்டுன்னு வெடிச்சு பாப்கார்ன் மாதிரி பொரிஞ்சு வர ஆரம்பிக்கும். ரொம்ப அதிக நேரம் வறுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் வெடிச்சு பாப்கார்னா மாறிடும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் போகாம அதுக்கு முந்தின ஸ்டேஜ்லயே வறுத்துட்டு அதே தட்டுக்கு மாத்திரலாம். இப்ப அதுவும் ஆறட்டும். இப்போ அடுத்ததா அதே கடாயில 100 கிராம் அளவுக்கு கம்பு சேர்த்திருக்கேன். நான் நாட்டு கம்பு தான் இதுல சேர்த்திருக்கேன். பொதுவா இந்த கம்பு கேழ்வரகுல எல்லாம் அதிகமா தூசு மண்ணெல்லாம் இருக்கும். ஸோ அது மாதிரிலாம் இருந்ததுன்னா நல்லா கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க இந்த மாதிரி வறுத்துட்டு செய்யுங்க. இப்ப பாருங்க, நம்ம சேர்த்திருக்கக்கூடிய கம்பையும் நல்லா படப்படன்னு வெடிச்சு இதே மாதிரி நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு வறுத்துட்டு இதையும் அதே தட்டுக்கு கொட்டி சேர்த்துடலாம். இப்ப அதுவும் ஆறட்டும். இப்போ அடுத்ததா அதே கப்பால 1/2 கப் அளவுக்கு வெள்ளை சோளம் சேர்த்திருக்கேன். இப்போ இதை ரொம்ப அதிக நேரம் வெடிச்சு பொரிஞ்சு வர்ற அளவுக்கெல்லாம் நம்ம வறுக்க வேண்டியது கிடையாது. இந்த சோளம் அப்படியே நல்ல வாசம் நல்ல நிறம் மாறி இது போல சிவந்து வர்ற அளவுக்கு வறுத்தாலே போதும். இப்போ வறுப்பட்ட இந்த வெள்ளை சோளத்தையும் அதே தட்டுல சேர்த்துடலாம். அதுவும் ஆறிட்டே இருக்கட்டும். அடுத்ததா 100 கிராம் அளவுக்கு கருப்பு கொண்டக்கடலை சேர்த்திருக்கேன். பொதுவா அந்த கொண்டக்கடலை எடுத்து கையால அழுத்தி பார்த்தோம்னா நல்லாவே ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி இருக்கும். இப்ப நல்ல ஒரு மிதமான தீயில கண்டினியூஸா ஒரு 5 மினிட்ஸுக்கு இது அப்படியே வறுத்து கொடுத்துக்கிட்டே வந்தோம்னா பொட்டுக்கடையில எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, நல்ல முறுமுறுன்னு அது போல நல்லா சாஃப்டா வறுபட்டு வந்துடும். ஸோ அந்த மாதிரி இந்த பக்குவத்துல வறுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த வறுப்பட்ட கொண்டக்கடலையும் அதே தட்டுக்கு சேர்த்துக்கோங்க. இப்ப அடுத்ததா 100 கிராம் அளவுக்கு பச்சை பயிறு சேர்த்துக்கலாம். பச்சை பயிறு பார்க்கறதுக்கு இது மாதிரி பச்சை பச்சைன்னு இருக்கும். ஆனா இது வறுக்கக்கூடிய பதம் பாத்தீங்கன்னா பச்சையா இருக்கிற இந்த பச்சை பயிறு நல்லா வறுக்கும் போது வாசம் கமகமன்னு டோட்டலா இந்த கலர் சேஞ்ச் ஆகி இது போல நல்லா சிவந்து வரணும். இந்த மாதிரி பதத்துல வறுத்துட்டு இதையும் இப்ப அதே தட்டுக்கு கொட்டி சேர்த்துருங்க. இதுவும் ஆறிக்கிட்டே இருக்கட்டும். அடுத்ததா அதே கடாயில 100 கிராம் அளவுக்கு நான் இதுல பச்சை வேர்க்கடலை சேர்த்திருக்கேன். உங்ககிட்ட ஆல்ரெடி வறுத்த வேர்க்கடலை இருந்ததுன்னா தாராளமா அதை டைரக்டா சேர்த்துக்கோங்க, வறுக்க தேவையில்ல. பச்சை வேர்க்கடலையா சேர்க்கறதுனால இது போல வறுத்துட்டு சேர்க்கிறேன். இப்ப இதோட வறுக்கக்கூடிய பதம் பாத்தீங்கன்னா வறுத்து முடிச்சதுக்கு அப்புறமா இந்த தோல் அப்படியே தனியா கயண்டு வரும். அப்புறம் நம்ம கையால் எடுத்து திருகி பார்த்தோம்னா தோல் அப்படியே வயண்டு வர ஆரம்பிக்கும். இதுதான் வறுக்கக்கூடிய சரியான பதம். இப்ப வறுத்த வேர்க்கடலைய அதே தட்டுக்கு மாத்திரலாம். இதுவும் ஆறிக்கிட்டே இருக்கட்டும். அடுத்ததா அதே கப்பால 100 கிராம் அளவுக்கு பெரிய சைஸ் அளவுடைய மாவு ஜவ்வரிசி இதுல சேர்த்துக்கோங்க. சின்ன சின்னதா இருக்கும் பாருங்க பொடி ஜவ்வரிசி, அதை சேர்க்காதீங்க. அது நைலான் ஜவ்வரிசின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி மாவு ஜவ்வரிசியை சேர்த்துட்டு இதையும் நல்லா மேற்கொண்டு வெள்ளை நிறமா வர்ற அளவுக்கு நல்லா பொரிஞ்சு நல்லா இது போல வெண்மையா வறுத்துக்கோங்க. இந்த ஜவ்வரிசி சேர்க்கறதுனால இந்த பொடிக்கு ஒரு நல்ல ஒரு பைண்டிங் கிடைக்கும்.
அதுக்காக தான் ஜவ்வரிசி சேர்க்கிறோம். இப்போ வறுத்த இந்த ஜவ்வரிசியும் அதே தட்டுக்கு மாத்திக்கலாம். இதுவும் ஆறிக்கிட்டே இருக்கட்டும். அடுத்ததா அதே கப்பால 100 கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை ரொம்ப அதிக நேரம்லாம் வறுக்க வேணாங்க. ஜஸ்ட் இந்த பொட்டுக்கடலை லைட்டா சூடு ஏறினா மட்டும் போதும். ஜென்ரலா நம்ம வீட்டுல வச்சிருக்க பொட்டுக்கடலை அப்படியே தொட்டு பார்த்தோம்னா நமத்த மாதிரி இருக்கும். அது போல இல்லாம கொஞ்சம் கிறிஸ்பியா வர்ற அளவுக்கு 1 நிமிஷத்துக்கு மட்டும் வறுத்தா போதும். இப்ப வறுத்து முடிச்சோடனே கையால் அப்படி தொட்டு பாத்தீங்கன்னா நல்லா சுள்ளுன்னு சுடணும். இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இப்ப வறுத்த இதை அதே தட்டுக்கு மாத்திக்கோங்க. இந்த மாதிரி பொட்டுக்கடலை சேர்க்கறதுனால இந்த சத்து மாவுக்கு ஒரு நல்ல திக்னஸ் அப்புறம் டேஸ்டும் கிடைக்கும். இப்போ அடுத்ததா அதே கப்பால 1/4 கப் அளவுக்கு, அதாவது ஒரு 50 கிராம் அளவுக்கு வெள்ளை எள்ளு இதுல சேர்த்துக்கோங்க. வெள்ளை எள்ளு கண்டிப்பா சேருங்க. வெள்ளை எள்ளுல ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. இப்ப நம்ம சேர்த்திருக்கக்கூடிய எள்ளு நல்ல படபடன்னு வெடிச்சு பொரிஞ்சி இதே போல நல்ல நிறம் மாறி சிவந்து வர அளவுக்கு வறுத்துக்கணும். இந்த அளவுக்கு நல்ல பதமா வறுத்துட்டு அதுக்கப்புறமா இதை இப்போ அதே தட்டுக்கு மாத்திக்கலாம். மேக்சிமம் கருப்பு எள்ளு சேர்க்கறத தவிர்த்துருங்க. அப்ப சத்து மாவோட நிறம் டோட்டலா சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கும். இப்ப அடுத்ததா அதே கப்பால 1/2 கப் அளவுக்கு நம்ம சாப்பாட்டுக்கு வடிக்கக்கூடிய அரிசி, அது எந்த வகையான அரிசியா இருந்தாலும் பரவாயில்ல. நீங்க புழுங்கல் அரிசி தான் சாப்பிடுவீங்கன்னா புழுங்கல் அரிசி சேர்த்துக்கோங்க. இல்ல பச்சரிசி சாப்பிடுவீங்கன்னா பச்சரிசி சேர்த்துக்கோங்க. எங்க வீட்டுல புழுங்கல் அரிசி தான் சாப்பிடுவோம். ஸோ நான் அதனால ஒரு 1/2 கப் அளவுக்கு புழுங்கல் அரிசியை சேர்த்துட்டு இப்போ இது நல்ல பொரி அரிசி மாதிரி நல்ல பொறுன்னு இதே மாதிரி வறுத்துக்கணும். இது போல நல்ல பதமா வறுத்துட்டு வறுப்பட்ட இந்த அரிசியையும் அதே தட்டுக்கு மாத்திடலாம். நீங்க இது போல அரிசிக்கு பதிலா சிறுதானிய வகைகள்ல இருக்கக்கூடிய அரிசியை கூட இது போல தாராளமா வறுத்துட்டு சேர்த்துக்கலாம். அடுத்ததா நான் இப்போ இதுல ஒரு 10 பாதாம், 10 முழு முந்திரி, உடைச்ச முந்திரியா இருந்தா 20, 10 பிஸ்தா, 10 வால்நட், 10 ஏலக்காய், இது மாதிரியான ஒரு 2 இன்ச் சைஸ் அளவுடைய சுக்கு. இப்போ இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே கடாயில சேர்த்துட்டு மிதமான தீயில 2-3 நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாம். ஏலக்காய் சேர்க்கறதுனால இந்த சத்து மாவுக்கு ஒரு நல்ல வாசனை கிடைக்கும். இதுல ஏகப்பட்ட பொருட்கள் சேர்த்திருக்கிறதுனால ஜீரணம் ஆகிறதுக்கு வசதியா இருக்கிறதுக்காக, அதே சமயம் மேற்கொண்டு நல்ல ஒரு பிளேவர் கிடைக்கிறதுக்காக கண்டிப்பா இதுல சுக்கு சேருங்க. இப்போ இந்த பொருட்களை எல்லாம் நல்ல ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வறுத்ததுக்கு அப்புறமா இதுல சேர்த்திருந்த சுக்க மட்டும் தனியா பிரிச்சு எடுத்துருங்க. நம்ம சுக்க வறுக்கிறதுக்கு முன்னாடி தொட்டு பார்த்தோம்னா நல்லா கட்டியா அழுத்தமா இருக்கும். வறுத்ததுக்கு அப்புறம் ஒரு இடிகாலால அப்படியே நசுக்கி பார்த்தோம்னா இந்த மாதிரி நல்லா சாஃப்டாவே நசுங்கி வந்துடும். இப்போ நசுக்கிய இந்த சுக்கையும் அது கூடயே சேர்த்துட்டு வறுத்து வச்சிருக்க ட்ரை நட்ஸையும் இப்ப இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பொருட்களை எல்லாம் தட்டுல சேர்த்துட்டு ஃபேன் காத்துக்கும் கீழே நல்லா ஜில்லுன்னு ஆறுனதுக்கு அப்புறமா இதை நம்ம அரைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்ப பாத்தீங்கன்னா போதுமான அளவு அதிகம் சத்துக்கள் நிறைந்த பொருட்களை இதுல நான் சேர்த்திருக்கேன். மேற்கொண்டு உங்களுக்கு பிடிச்ச ஹெல்தியான ட்ரை நட்ஸ் அப்புறம் சத்தான தானியங்கள், அதாவது சிறுதானியங்கள் எதுவாவது நீங்க சேர்க்க விரும்பினா நீங்க இது போல நல்லா வறுத்துட்டு சேர்த்து செய்யலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். இப்ப இந்த மாதிரி நல்ல ஒரு பக்குவத்துல வறுத்துட்டு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்ல சூடெல்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறம் ஈரப்பதம் இல்லாத மிக்ஸி ஜார் கப்ல சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா நைஸா ஃபைனா உங்களால எந்த அளவுக்கு நல்லா மழன்னு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிட்டு வேற ஒரு அகலமான பாத்திரத்துல மாத்திக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு அகலமான தட்டுல கூட மாத்திக்கோங்க. இப்ப நான் எல்லாத்தையுமே இதே போல நல்லா சாஃப்டா நைஸா அரைச்சிட்டேன். நீங்க 5 வயசுக்கும் கீழே உள்ள குழந்தைங்களுக்கு இந்த சத்து மாவு கஞ்சி கொடுக்கிற பட்சத்துல நல்ல கப்பிகள் இல்லாம ஒரு தடவை ஜலிச்சுட்டு செஞ்சு கொடுங்க. பெரியவங்க சாப்பிட்ற பட்சத்துல இந்த அளவுக்கு அரைச்சதே போதுமானதா இருக்கும். மேக்சிமம் மிக்சிலேயே அரைச்சிடலாம். நீங்க அரைக்கிறதுக்கு சிரமமா இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா பக்கத்துல இருக்கிற மாவு மில்லில கூட நல்லா ஃபைனா அரைச்சிட்டு வாங்கிக்கோங்க. அரைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா மாவுல இருக்கிற சூடு எல்லாம் போற அளவுக்கு ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆறுன இந்த மாவை சுத்தமான ஈரப்பதம் இல்லாத ஒரு கண்டெய்னர்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாவை நீங்க ஃப்ரிட்ஜில் எல்லாம் வச்சு ஸ்டோர் பண்ணவே தேவையில்லை. நல்லா பக்குவமா இதே மாதிரி வறுத்துட்டு செய்யும் போது வெளியிலேயே வச்சு 3 மாசம் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம். இந்த மாவு கெட்டு போகாம இருக்கும். நான் எடுத்திருக்கக்கூடிய இந்த இன்கிரீடியன்ஸோட அளவுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 1 கிலோ அளவிலான சத்து மாவு கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம ரெடி பண்ணிருக்கக்கூடிய இந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடர்ல இருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கோங்க. இப்போ இதுல ஒரு 150 ml அளவுக்கு தண்ணீர் சேர்த்துட்டு இதை இப்போ நல்லா கட்டிகள் இல்லாம கலந்து விட்டுக்கோங்க. இது போல கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாம தண்ணீர்ல இந்த மாவை கலந்துட்டு அதுக்கப்புறமா இந்த பாத்திரத்தை எடுத்து ஸ்டவ்ல வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு மிதமான தீயில
3 நிமிஷத்துக்கு மட்டும் இந்த கஞ்சை இது போல நல்லா வேக வச்சு கொதிக்க விடுங்க. இப்ப பாருங்க கஞ்சி நல்லாவே இது போல தளதளன்னு கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா கேஸ் ஸ்டவை கம்ப்ளீட்டா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த கஞ்சி நீங்க தித்திப்பான சுவையில சாப்பிட விரும்பினா இப்போ இந்த கஞ்சி நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இதுல ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் இதுல நாட்டு சர்க்கரை சேர்த்திருக்கேன். நீங்க நாட்டு சர்க்கரை, பனங்கற்கண்டு, கருப்பட்டி வெல்லம், பொடித்த வெல்லம் இது ஏதாவது ஒன்று சேர்க்கலாம். அப்படி இல்லைன்னா தேன் சேர்த்து கூட கலந்து பருகலாம். இது எல்லாமே உங்களுடைய ஆப்ஷன் தான். வெள்ளை சர்க்கரை சேர்க்கறத தவிர்த்திடலாமே. இவ்வளவு ஹெல்தியான பொருட்களை சேர்த்துட்டு வெள்ளை சர்க்கரை மட்டும் எதுக்கு சேர்க்கணும்? இப்போ இது போல தித்திப்பு சுவைக்காக நான் இதுல நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ மேற்கொண்டு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா இது கூட இப்போ ஒரு 100 ml அளவுக்கு நல்லா திக்கான காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்து மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணி குடிக்கலாம். அப்புறம் ஸ்வீட்னஸ் இல்லாம பால் சேர்க்காம இந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடர் கூட கொஞ்சமா உப்பு சேர்த்து தண்ணியில கரைச்சிட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த மாதிரி கஞ்சியாகவும் குடிக்கலாம். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இந்த 2 மெத்தட்ல எப்படி இந்த கஞ்சி செஞ்சு குடிச்சாலும் ரொம்பவே டேஸ்ட் வைஸ் சூப்பரா இருக்கும். எந்த மெத்தட்ல எடுத்துக்கணும் அப்படின்றது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து தான் இருக்கு. இது போல ஹெல்த் மிக்ஸை கஞ்சி மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது ஒரு டம்ளராவது இந்த கஞ்சை கண்டிப்பா எடுத்துக்கோங்க. ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. டோட்டலா 18 பொருட்கள் சேர்த்து இந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடரை ரெடி பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பல ஆரோக்கியங்களை அள்ளித்தரும் இந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடர் ரெசிபியை உங்க வீட்டில் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கூட நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சூப்பர் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.